தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 11:30 மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாகவே நம்ம சொன்ன மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. நேற்று பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அதேபோல் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பதிவாகியிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம், அன்னூர், அதேபோல் காரைமடை பகுதியில்னா ஓரளவுக்கு மிதமான முதல் கனமழையை பதிவாகியிருக்கு. ஒரு எதிர்பார்த்த மாதிரி ஓரளவு பரவலான மழை பதிவான நிலையில் வருகின்ற நாட்கள் மழை மேலும் தீவிரமடையும். அதாவது இன்னைக்கு 8ஆம் தேதி இன்னிலிருந்து இந்த வாரம் இறுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு பரவலான மழை பல்வேறு இடங்களில் பதிவாக போகிறது. கூடுதலாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கும் அதாவது வட மாவட்டங்களிலும் மழை தீவிரமடைய போகிறது. வடக்கு உள் மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் மழை தீவிரமடைய போகிறது. இதுக்கு காரணம் என்ன? மழை எங்கே பெய்ய போகிறது, எந்தெந்த மாவட்டங்கள் நல்ல மழை பெறும், எந்தெந்த மண்டலங்களில் நல்ல மழை பெறுங்கிற ஒரு விரிவான தகவல் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் நம்ம தமிழக வானிலை பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவுகள் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பதிவுகளை பாருங்கள். வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். அதாவது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாடல்ஸ், அதாவது கணினி சார்ந்த கணிப்புகளை பார்க்கும்போது நம்மளுடைய ஆந்திரா ஒட்டி வருகின்ற 13ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை நகர்ந்து வரப்போகிறது. அந்த காற்றழுத்த தாழ்வுநிலை நம்ம ஆந்திரா வழியாக, நம்ம ஆந்திராவின் உட்பகுதி வழியாக நகரப்போகிறது, பயணிக்கப் போகிறது. இதன் காரணமாக வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக இருக்குது. இந்த குறைந்த காற்று சுழற்சி உருவாகி ஆந்திரா வரைக்கும் வருவதற்கு இன்னும் 4-5 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். இன்னிலிருந்து அந்த 4 நாட்கள் பார்த்திங்கன்னா பரவலான மழை நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது நேற்று ஒரு 4 இடத்துல பெஞ்சிருக்கும், முந்தா நாள் ஒரு 3 இடத்துல பெஞ்சிருக்கும், இன்றைக்கி ஒரு 5 இடங்களில் பெய்யும். நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கூடிய இடங்கள் அதிகரிக்கக்கூடும். அதாவது நம்ம குறிப்பிட்ட இந்த 24 மணி நேரத்தில் இன்றைக்கி மழை பெய்யும், நாளைக்கு மழை பெய்யுங்கிறத விட இந்த 4 நாட்களில் மழை பெய்யக்கூடிய இடங்கள் தான் நம்ம பார்க்கணும். இந்த 4 நாட்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்ய போகிறது. நம்ம குறிப்பிட்ட இன்றைக்கி இந்த இடங்களில் மழை பெய்யுங்கிறத விட இந்த 4 நாட்களில் எங்கெங்கே மழை பெய்ய போகிறதுங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது முதல் கட்டமாக இந்த காற்று சுழற்சி உருவாகி ஆந்திராவை நகரும் போது தமிழகத்துடைய தென் மாவட்டங்களான நம்முடைய திண்டுக்கல், விருதுநகர், அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையும், அதேபோல் தேனி மாவட்டம், மதுரை மாவட்டங்களையும் நல்ல மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திண்டுக்கல் மாவட்டங்களில் இந்த வாட்டி கண்டிப்பாக மழை மிஸ் ஆகாது. அடுத்த சில நாட்களில், அதாவது புதன், வியாழன், அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலையும் நல்ல மழை பதிவாகக்கூடும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தினசரி மழை பெய்யக்கூடும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாகவே மழை பெஞ்சிட்டு இருக்குது. இன்னும் வருகின்ற அடுத்த 4 நாட்களுக்கும் மழை காணப்படும். சில இடங்களில் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதற்கு அடுத்தபடியாக நம்ம வட மாவட்டங்கள், அதாவது இந்த சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, அதேபோல் நம்மளுடைய ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் பரவலாக, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பரவலாக நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த வட மாவட்டங்களில் நாளைக்கோ அல்லது நாளையிலிருந்து கண்டிப்பாக மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம எதிர்பார்த்தது போல் நல்ல ஒரு மழை எதிர்பார்க்கிறதான வாய்ப்புகள் வட மாவட்டங்களுக்கும் உண்டு. கூடுதலாக டெல்டா மாவட்டங்களில் நேற்று தஞ்சாவூர் மாவட்டம் வல்லமில் ஒரு 7 சென்டிமீட்டரும், அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நேற்று ஒரு பரவலாக நல்ல மழையும் பதிவானது. வருகின்ற நாட்களும் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், அதேபோல் காரைக்கால், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காணப்படும். காரைக்காலில் மழை இது வரைக்கும் பெய்யல, ஆனால் கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் காரைக்காலையும் மழை காணப்படும். நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களிலும், திருவாரூர் மாவட்டத்திலையும் பரவலான மழை எதிர்பார்க்கான வாய்ப்புகள் உண்டு. மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், காரைக்கால், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், அதேபோல் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் பரவலான இடங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகிறதுன வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது அடுத்த ஒரு 4 நாட்களுக்கு. இதை தாண்டி நம்மளுடைய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை அல்லது நாளை மறுநாளிலிருந்து மழை தொடங்கக்கூடும். அதாவது நாளை 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதியிலிருந்து மழை தொடங்கக்கூடும். வருகின்ற நாட்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், அதேபோல் விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஒரு பரவலாக நல்ல மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. அதாவது அடுத்த சில நாட்கள் ஒரு 2-3 வாரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தினசரி மழை பெய்யக்கூடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மழையெல்லாம் இரவு நேரங்களில் தான் இருக்கக்கூடும். பகல் நேரங்களில் மழை இருக்காது. இரவு நேரங்களில் மட்டும்தான் மழை காணப்படும். பகல் நேரங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும். ஏன்னா பகல் நேரங்களில் செப்டம்பர் மாதம் இயல்பை விட கூடுதலான வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பகல் நேரங்களில் வெப்பமும், இரவு நேரங்களில் மழையும் தான் இந்த மாதம் இருக்க போகிறது. தென் மாவட்டங்கள், இதனை தாண்டி நம்ம தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் பெருசாக நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, இந்த பாலக்காடு கணவாய் வழியாக காற்று பெறக்கூடிய மாவட்டங்களான இந்த
திருப்பூர் உள்ளிட்ட கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நம்ம வந்து பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாது. அந்த இடங்கள்லாம் பை லக்கில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து காரைமடையில் மழை பெஞ்சுது. அதே போல் அன்னூர் பகுதியில் மழை பெஞ்சுது. இந்த மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். அதாவது பை லக்கில் அந்த இடங்கள்லாம் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டே தவிர, இதை தாண்டி ஒரு பரவலான மழை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு கிடையாது. தென்மேற்கு பருவமழை தொடக்கத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் உட்பகுதியில் பெருசாக மழை பதிவாகலைங்கிறது தான் உண்மை. பல்வேறு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடிக்கும் கீழே போயிடுச்சு. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி அந்த சரௌண்டிங்காக இருக்கட்டும், உடுமலைப்பேட்டையாக இருக்கட்டும், திருப்பூர் அந்த சரௌண்டிங்காக இருக்கட்டும், பல்வேறு இடங்களில் மழை பற்றாக்குறை நம்ம உட்பகுதியில் அதிகமாகவே இருக்குது. தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை. ஆனால் வருகின்ற நாட்கள் இந்த ஒரு நிகழ்வை விட்டுருங்க. இந்த நிகழ்வு விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே இந்த ஒரு நிகழ்வு உருவாகுது. அந்த நிகழ்வு நகரக்கூடிய திசையை பொறுத்து தமிழ்நாட்டில் மழை இருக்கும். இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 18ஆம் தேதி ஒட்டி நம்ம உள் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் அது வந்து நீண்டகால வானிலை. சொல்லப்போனால் 10 நாட்கள் இருக்குது. அது வந்து பின்னோக்கி வந்து பார்க்கும்போது தெரிய வரும். அடுத்து ஃபோர்காஸ்டிங்கில் அடுத்த 4 நாட்களுக்கு 4 முதல் 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடிய இடங்களை நம்ம வந்து குறிப்பிட்டு காமிச்சிருக்கோம். இனி அடுத்ததாக இந்த ஒரு நிகழ்வு 13ஆம் தேதி ஆந்திரா ஒட்டி நகர்ந்து வரும்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக நகர்ந்து வந்த பிறகு என்ன நடக்கும்? அதாவது 13ஆம் தேதி இந்த நிகழ்வு நகர்ந்து வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் மழை காணப்படும். அதாவது 13ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட மாவட்டங்களான ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், அதேபோல் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காணப்படும். அந்த நிகழ்வு உருவான பிறகு, அதாவது வங்கக்கடலில் அடுத்த ஒரு நிகழ்வு உருவாகக்கூடும். அந்த நிகழ்வானது நம்மளுடைய இலங்கையை ஒட்டியோ அல்லது அந்தமான் ஒட்டியோ வந்து பார்த்திங்கன்னா உருவாகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் அந்த நிகழ்வு உருவாகி தமிழ்நாடை ஒட்டி நகர்ந்து வந்ததுன்னா தமிழ்நாட்டில் பரவலாக நல்ல மழை பெய்யக்கூடும். செப்டம்பர் மாதம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல மழை பதிவாகிறதுன வாய்ப்புகளும் கொடுக்கும். இன்கேஸ் அந்த நிகழ்வு வழக்கம் போல் ஆந்திரா ஒட்டி நகர்ந்துன்னா இப்போ எப்படி மழை இருக்கோ அதே போல் தான் பின்னாடியும் மழை இருக்கும். ஆனால் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இருந்தாலும் இதெல்லாம் ஜஸ்ட் லாங் ரேஞ்ச். இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது. நம்ம மிஞ்சி போனால் 10-15 நாட்களுக்கு மேலே இருக்குது இந்த மாதம் இறுதி வரைக்கும். இந்த மாதம் இறுதி வரைக்கும் வெப்பச்சலனம் காரணமாக பெய்யக்கூடிய மழை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இயல்பை விட ஒரு சில இடங்களில் கூடுதலாகவே பதிவாகிறதான வாய்ப்புகளும் உண்டு. இருப்பினும் நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோ பதிவில் விளக்கங்கள் கொடுக்கப்படும். இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்வியும் பதில் தரப்படும். விருதுநகர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று மழை பெஞ்சது தான் உங்களுடைய ஊரில் மழை பெஞ்சதா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எப்படி மழை இருந்தது, மழையோட தீவிரம் எப்படி இருந்ததுங்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.